ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்லேருந்து சவுண்ட் கிங் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீக்கர் என்கிட்ட இருக்குது. ஸோ இதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபிங்கர்ன்ற பிராண்டில் ஏற்கனவே ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன் போட்டுப்போம், அதுவே வந்து தரமாக இருந்துச்சு மியூசிக் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேறு மாதிரி டெக், நான் உங்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபிங்கர்ஸ்லேருந்து நம்மகிட்ட அண்டர் ஒரு 800 இல்லை ஒரு 750 நம்ம வாங்கணும்னா இந்த ஸ்பீக்கரை நான் ரெஃபர் பண்ணுவேன். வித் எஃப்எம்மோட ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு குட் சவுண்ட் குவாலிட்டி வித் பேஸோடு வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் கலர் டிசைனில் ஒரு அந்த மார்ஷல் டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த உள்ளே வந்து பிளாக் கலர் பாக்ஸில் வந்து கோல்டு நெட் மெஷ் வச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு டிசைனு. ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கருமே வந்து நமக்கு இருக்குது. அண்ட் தென் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட்டு லுக் எப்படி இருக்குன்னா, லுக் நான் சொன்ன மாதிரி வந்து மார்ஷலோட அந்த ஸ்பீக்கர் மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க லுக் வைஸ் பார்க்குறப்ப. பட்டு இது வந்து ப்ராடக்ட்டோட டிசைன் வைஸ் நம்ம பார்க்குறதுக்கு மேலேருந்துலாம் சைட்லேருந்துலாம் பார்க்குறப்ப ஒரு 500க்குள்ளே வாங்குகிற ஸ்பீக்கர்ஸில் எப்படி இருக்குமோ அதுபோல் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. பட் வந்து யூனிக்கான டிசைன் தான். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப அந்த மார்ஸோட ஃபீல் வந்து நமக்கு தரும். ஸோ கேரிங்க்கு மேலே டாப்பில் ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேரி பண்ணிக்கலாம். பிசிக்கல் ஓரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோட் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது. ஸோ இதில் கால் குவாலிட்டியும் இருக்குது, மைக் பேசிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடில் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஆக்ஸ் கேபிள் போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் தென் எல்இடி இதில் வந்து ஆன் பண்ணுறோமா இல்லையான்னு இண்டிகேட் பண்ணுறது. அண்ட் தென் ஒரு சி டைப் போர்ட் இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கும் சரி, அவுட்புட் எடுத்துக்கிறதுக்கும் சரி. அண்ட் தென் லேனா யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்கூடிய போர்ட்ஸ் என்னென்னா இவ்வளோ தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ப்ளேலாம் வந்து ஆகிடும். ஸோ இது வந்து நார்மலான ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் நம்ம எஃப்எம் வந்து டியூன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை இருக்கும் எல்லா ஒரு ஸ்பீக்கர்ஸ்லையுமே. இது வந்து ஈஸியாக வந்து கொடுத்துறாங்க. ஸோ நம்ம வந்து மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மூலிமா நம்ம எஃப்எம் மோடுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து வந்து பாஸ் பட்டனை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து டியூன் பண்ணிக்கும் சேனல்ஸை. நெக்ஸ்ட் அடுத்துறப்ப நமக்கு வந்து சேனல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஒரு எத்தனை சேனல் இருக்கோ அது கிராப் பண்ணிக்கும். உங்களுக்கு சிக்னல் ஒழுங்காக கிடைக்கலன்ற பட்சத்தில் அது கொடுத்துறாங்களே சார்ஜிங் கேபிள். ஸோ அதை வந்து போட்டே வந்து நீங்கள் அதை வந்து ஆண்டனாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஃபியூச்சராக இருக்க போகுது. அண்ட் தென் ஒரு 12 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து லாங் லாஸ்டிங்காக வருது. நான் இப்போ நைட் ஆன் பண்ணுறேன்னா மார்னிங் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு பேட்டரி லைஃப் தான். கண்டிப்பாக ஒரு 8 to 12 ஹவர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் ஃபுல்லாக 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்ல 8 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இப்போ கண்டிப்பாக அது வந்துச்சு. அண்ட் தென் ஒரு டியூவல் பேரிங் சப்போர்ட் இருக்கான். இது வந்து ஒரு வகையில் பார்த்தா நல்லது, ஒரு வகையில் பார்த்தா கெட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ப்ளூடூத் ஆனில் இருந்தால் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டியூவல் பேரிங்கில் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் பேர் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஒன்று பேர் ஆகிடுச்சு, இன்னொன்று பேர் ஆகிடும். நான் இதில் ப்ளே பண்ணுறப்போ அதில் பாஸ் ஆகிடும், அதில் ப்ளே பண்ணுறப்போ இதில் பாஸ் ஆகிடும். இப்போ 2 பேரும் வந்து கிராஷ் டேக் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் தெரியாமல் பண்ணாலும் அது பேர் ஆகிட்டு எதனா கால் வந்தாலும் அதுக்கு போய்டும். ஸோ இந்தமாதிரி பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இதில் மட்டும் அவங்க ஏதோ ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு சரியாக யூஸ் ஆகலான்னு தான் சொல்லலாம். அண்ட் தென் இதோட அவுட்புட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அவுட்புட்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து சவுண்ட் அவுட்புட்ஸ் நல்லாவே வந்து இருக்குது. ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸும் சரி, லைஃப் டைமும் வர்றதை பொறுத்தும் சரி நல்லாவே இருக்க போகுது. அதில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, சவுண்ட் குவாலிட்டிக்கும் சரி, நம்ம எஃப்எம் யூஸ் பண்ணுறவங்க மெயினாக வந்து பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும்னா ஒரு பிராண்டடில் வாங்கணும்னா ஸ்பீக்கர்ஸ்னால் ஸோ இந்த ஃபிங்கரோட சவுண்ட் கிங்ன்ற இந்த ஒரு ஸ்பீக்கர் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அமேசான் லிங்க்குமே இருக்கும், ஃப்ளிப்கார்ட் லிங்க்குமே இருக்கும். எது வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.